அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி செப்டம்பர் மாத ராசி பலன்களில் ரிஷப ராசிக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ராசி அதிபதி யாருங்க? ரிஷபத்துக்கு சுக்கிரன் 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. பொதுவாகவே நம்ம ராசி அதிபதியாக இருக்கட்டும், லக்ன அதிபதியாக இருக்கட்டும், 6ஆம் வீட்டுக்கு வந்தால் தான் நமக்கு நோய், கடன், எதிரியெல்லாம் தருவார். அப்போ நமக்கு இந்த ரிஷபராசிக்கு 6ஆம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. அப்போ நமக்கு எந்த மாதிரி கடன் தருவார்னு பார்த்தீங்கன்னா, ஆடம்பர செலவுனால உங்களுக்கு கடன் சுமையை தருவார். நோய் எந்த மாதிரி வரும்னு பார்த்தீங்கன்னா, விசாக நட்சத்திரத்தில் இருக்கும்போது கொழுப்பு கட்டிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கும்போது சளி அதிகமாக இருந்து சுவாச கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுகர் நம்ம கண்ட்ரோலாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். கண் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே எதிரிகள் நிறைய, நமக்கு வேலை செய்கிற இடத்துல நமக்கு நிறைய எதிரிகள் இருப்பாங்க. என்ன மேடம் இப்படி பயமுறுத்துறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. இதுவே உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு யோக தசை இப்போ நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். யோக தசை நடந்து உங்கள் சுக்கிரனை சுப கிரகங்கள் குரு ஏதாவது பார்வை இருந்தால் இது அப்படியே மாறிடும். குபேர யோகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் இப்போ வெளிநாட்டுக்கு அப்ளை செய்திருந்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்குள்ள எதிரிகள் எல்லாம் நண்பராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி கூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடன் சுமை கட்டுப்படும். பார்த்திங்களா? அப்போ ஒரு கிரகம் இருக்கிற இடத்தையும் பார்க்கணும், நம்ம பார்க்குற பார்வையும் பார்க்கணும். அப்போ ஒரு சுப கிரகம் பார்க்கும்போது அப்படியே மாறிடும். சரிங்களா? சரி, அப்புறம் 7, 12க்கு அதிபதி செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ 7ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருந்தாலே திருமணத்துக்கு பிறகு தான் அவங்க குடும்பமே நல்லா விருத்தி அடையும்னு சொல்லுவாங்க. அதே பாருங்கள், அது ஒரு வரன் அமையும்னா செல்வந்தருடைய மகளே உங்களுக்கு வரனாக வரக்கூடிய அமைப்பு இருக்கும். சொத்து இருந்தால் சொத்தோட மதிப்பு உயரும். அதாவது 7ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருந்தாச்சுன்னா, இப்போ நீங்கள் லைஃப் பார்ட்னர் 2 பேருமா சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த தொழில் இப்போ அமோகமாக வரக்கூடிய வாக்கியம் இருக்குது. இதே 12ஆம் அதிபதி 2ல் இருக்கிறனால வெளிநாட்டிலேருந்து நீங்கள் உற்பத்தி செய்து விற்பீங்களா, அந்த மாதிரி விற்பனைகளும் இப்போ நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம், செவ்வாய் தோஷம்னு சொல்லுவோம். இப்படியே நிறைய வரன்கள் நம்ம நல்ல வரன்கள்லாம் விட்டுருவோம். செவ்வாய் தோஷங்கிறது ரொம்ப ரேருங்க. ஒரு 10,000 பேர் 20,000த்தில் ஒரு ஜாதகத்துக்கு தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு அவ்வளோ விதிவிலக்கல் உண்டு. இப்போ சப்போஸ் மிதனம் கண்ணியில் செவ்வாய் இருந்தாலே நம்ம செவ்வாய் தோஷம்னு சொல்லுவோம். ஆனால் இதுக்கு விதிவிலக்கு இருக்குது பாருங்கள். குரு 7ஆம் வீட்டை பார்க்குறாரு. குரு செவ்வாயை பார்த்தாலும் விதிவிலக்கு தான், 7ஆம் வீட்டை பார்த்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது. அதனால் செவ்வாய் தோஷம்னு சொல்லி நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க. சரி, இப்போ உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு 2ஆம் அதிபதி இருக்கிற விரயம் ஆகுனா நீங்கள் என்ன செய்யணும், விரயம் ஆகாமல் இருக்கிறதுக்கு கோவிலுக்கு ஒரு அன்னதானம் பண்ணுங்கள். அன்னதானம் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு விரயம் ஆகாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. சூரியனை பாருங்கள் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். 4ஆம் வீடுங்கிறது தாய் ஸ்தானம். தாய் ஸ்தானத்தில் தந்தை காரகன் இருக்கனால அவங்க அம்மாவே ஒரு தந்தை போல் அவங்க வேலை பார்ப்பாங்க. இப்போ மேக்ஸிமம் அவங்க ஒரு அரசு வேலையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உயர் பதவியில் அவங்களுக்கு ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ எந்த தொழிலில் இருக்காங்களோ அந்த தொழிலில் உயர் பதவி கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இதுவே பாருங்கள், 9ஆம் அதிபதிக்கு இது 4ஆம் வீடு, இது 8ஆம் வீடாக வருது. அப்போ தந்தைக்கு ஒரு நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ சப்போஸ் சூரியன் 10ஆம் பார்வையை பார்க்குறாரு, 10ஆம் வீட்டை பார்க்குறாரு பார்த்தீங்களா, அதில் ராகு இருக்காரு, இதில் கேது இருக்கிறாரு. நீங்கள் இப்போ ஒரு அரசு வேலை கிடைக்க அந்த வேலைக்கு நீங்கள் பணம் தந்தாச்சுன்னா உங்களுக்கு பெரிய வேலை தரேன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் பணம் கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. ஓகேங்களா? அதனால் எப்போவுமே பணம் கொடுத்து போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இல்லை. ஏன்னா சூரியனுக்கு கேது சேர்ந்துருக்கனால ஏதோ ஒரு ஏமாற்றத்தை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். 5ஆம் இடத்துல புதன் இருக்கார் பாருங்கள். 5ஆம் இடத்துல புதன் பஞ்சமாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறாரு. அதுவே பாருங்கள் பாக்கியாதிபதி அதில் பார்க்குறாரு 11ஆம் இடத்துல. 11ஆம் அதிபதி குரு உச்சம் பெற்றிருக்கிறாரு. அப்போ இப்போ குழந்தை பாக்கியம் கிடச்சா குழந்தை ரொம்ப அதிர்ஷ்டசாலியான குழந்தையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே உங்களுக்கு இப்போ ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இதே பிறகு சனியும் பாக்கியாதிபதியும் பஞ்சமாதிபதியும் பார்க்கனால நீங்கள் இப்போ ஒரு அப்பா மகனாக சேர்ந்து ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களா, அந்த தொழிலில் உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. சரிங்களா? சரி, என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.